வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் காலிஃப்ளவர் சேர்த்து மெது பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். இது சட்டுன்னு செய்திடலாங்க. இது எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாங்க. ஈவினிங் டீ டயத்துக்கு ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் மெது பக்கோடா செய்ய தேவையான எல்லா பொருளுமே கலந்து வச்சுக்கலாங்க. ஒரு கைப்பிடி வர அளவுக்கு பொடியாக நறுக்குன காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நீங்கள் துருவியும் கூட எடுத்துக்கலாங்க. நான் எனக்கு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். சுடுதண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சிறிதளவு பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது கூட தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்தாச்சு. இது கூடவே 1 கப் அளவுக்கு 100 கிராம் கொஞ்சம் கூடுதலாக 1 கப் அளவுக்கு கடலை மாவு, இதே கப் அளவில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இதையெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துட்டுங்க. கொஞ்சம் கெட்டியான மாவாக கலந்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இது கூடவே 2 சிட்டிக்கு சமையல் சோடாங்க. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தளர்வாக இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கும் போதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிள்ளி போடும்போது காலிஃப்ளவர் மெது பக்கோடா உங்களுக்கு நல்லா வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போடாமல் ரொம்ப சிறுசாக போடாமல் மீடியமான அளவுகளில் எடுத்து போட்டுக்கும்போது சரியாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணும். எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிட்டால் சரியாக இருக்குங்க. இதில் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கூட சேர்த்துக்கலாங்க. நான் எனக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். போட்டு உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. கொஞ்சம் வெந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் திருப்பி போடணும். இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வெந்து சலசலப்பெலாம் அடங்கிடுச்சுங்க. இந்தளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ அருமையான சுவையில் காலிஃப்ளவர் மெது பக்கோடா செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.